இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைவுறது பிப்ரவரி 14 தான். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்னைக்கு நம்ம நேசிக்கிறோமோ, இதயத்தை நேசித்து ஆண்டவருக்கு கொண்டுருவோம். எல்லாரும் எல்லா நாளும் நம்மளுக்கு ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டே தான். உண்மையான காதல் என்ற சில பேருக்கு இந்த காலத்தில் உண்மையான காதல் என்ற வாலிபர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. உண்மையான காதல்னா என்ன? உண்மையான காதல்னா என்ன? இவங்க பொறுத்தவரையும் க்ரீட்டிங் கார்டு கொடுத்துறது, ஃபோனில் பேசுறது, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்றது. அப்படி கண்டிப்பாக நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செத்ததை கிடையவே கிடையாது. ஒன்று சாவடிச்சிருப்பாங்க, இதை தூங்கும்போது கல்லை மண்டையில் போட்டு கொண்டிருப்பாங்க. மற்றபடி இவங்க ஒரு நாள் செத்துருவேன்னு சொல்லணும் செத்தது மாதிரி கிடையவே கிடையாது. மாறாக வேறு யார் ஆளை கூட்டி கொண்டு வந்து நைட்டை கல்லை தூக்கி தலைமையில் போட்டு சாவடிச்சு தான் விட்டுருந்தாரு. மற்றபடி உண்மையான காதலியும் கிடையாது. இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி வந்தாலே போதும், எல்லாருக்கும் காதலர் தினம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உண்மையான காதலோடைய ஒருவரும் கிடையாது. சரீர தேவைக்கு மாத்திரம் பார்க்கிறது, சரீர தேவைக்கு மாத்திரம் பழக ட்ரை பண்ணுறது. எப்படியாவது இந்த நாளில் நம்ம சரீர தேவை நிறைவேறிடாதா, சரீரத்தை அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு கள்ளத்தனமான ஒரு போலியான ஒரு காதல் என்ற பேரில் பல வாலிபர்கள் விபச்சாரத்தை விடுறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது பத்தாக்குறைக்கு டேட்டிங் ஆப்ஸ், ஆன்லைனில் டேட்டிங் ஆப்ஸ், இது வந்து ஆரம்பத்தில் நயவஞ்சகமாக அவங்க பேசி நீங்கள் இரவில் தனிமையாக இருக்கீங்களா, உங்கள் தனிமையை போக்கிறது நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்றது. நம்ம பசங்களும் அதை ஆன் செஞ்சு அதுக்குள்ளாடி போய் அது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது அது இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பொம்பளைங்க மேலே இருக்கிற வெறியில் எப்படியாவது யாரையாவது பார்த்தோன்னு யாரையாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற வெறியில் இருக்கிற பணத்தெல்லாம் கட்டி கடைசியில் அது மொழி தெரியாத பேர் தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி பணத்தெல்லாம் இழந்து தனிமையில் நீங்கள் என் கூட இருக்கிறீங்களா, நீங்கள் என் கூட வாங்க, இந்த ஆப் இது பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அண்ட் ஆப்பு, ட்ரூலி மேட்லி இந்த மாதிரி சொல்லிக்கிற பல இது பார்த்தா குறைக்கு கெய் அவங்க வேறு கிளம்பியிருக்காங்க. அவங்க ஆணும் பெண்ணும் காதலிச்சா மட்டும்தான் காதலா, எங்களுக்கும் காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய இது ஒரு பக்கம் பாவம் பெருகிட்டு இருக்கு. நாங்களும் காதலிச்சிடறோம், நாங்கள் யாருக்கு எந்த தொந்தரவாக்குறோம், நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். அது வந்து ஒரு பக்கம் ஒரு புதுவிதமான விபச்சாரத்தை கொண்டு வந்து அதை நியாயப்படுத்தி பார்க்குறாங்க. நாங்கள் எந்த பொண்ணு தான் கெடுத்தோமா, இது பண்ணோமா, நாங்கள் பையனுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நூதனமான ஒரு விபச்சாரத்தை கொண்டு வந்து நுழைக்கிறாங்க. இந்த மாதிரி வாலிபர்களுக்கு இந்த வயசில் புது சவால்கள், புது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த டேட்டிங் செயலி ஆப்லாம் எல்லாம் முற்றிலுமாக அழியப்பட வேண்டும். எல்லா டேட்டிங் ஆப்லேயுமே எல்லா வாலிபர்களும் ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஏமாந்து இருக்கிறாங்க. இவங்களும் தவறான காரியத்தை தவறான சரீர அங்கங்களை காட்டி அதை வந்து அவங்க புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒரு கும்பலை மிரட்டி அவங்களை இது பண்ணுறது. இந்த மாதிரி பல தவறான காரியங்கள். பெண் பிள்ளைகள் எடுத்துன்னா அவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் பணம் வந்துச்சு. புதுசாக அந்த பைக் வாங்கிட்டா, மேன் நைஸ் மேன், நல்ல பைக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு ஒரு லவ் வரும். எதனால லவ் வருது? அவனுடைய குணத்தை பார்த்தா, அவன் ஆண்டவர்கள் நடக்கிற நடத்தையை பார்த்து வருதா, அல்லது எந்த காரியத்தில் லவ் வருது? புதுசாக இவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கிக்கிறான், அவன் தேவைக்கு அவன் வாங்கிக்கிறான், அதை பார்த்தோட இந்த லவ். அதை கூட விட்டுடலாம். நம்ம பசங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டியான்னு கேட்டக்கூடாது. சாப்பிட்டியாப்பா, சாப்பாடு தான் கொடுக்கட்டுமா, இல்லை எடுத்து தரட்டுமா, அப்படின்னு தூங்கினியா அப்படின்னு கேட்கக்கூடாது. உடனே பையோ பதர் சாப்பிட்டியான்னு கேட்டா பதர், யாருன்னு கேட்டதில்ல பதர், உடனே சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே லவ் வந்துச்சு இவங்களுக்கு. அது எப்படி தான் வருதுன்னு தெரியல. சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஒரு லவ் வந்தது இவங்களுக்கு. புதுசாக இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கு. ஆண்டவர் வாலிபன் தண்ணி வழியை எதனால் சுத்தம் செய்வாங்க? வசனத்தினால் காத்துக்கொள்வதனால. வசனத்தினால காத்துக்கொள்ள விடாதபடிக்கு சாத்தானுக்கு நிறைய பேர் கண்களை குருடாக்கி வச்சுக்கிறான். ஏசப்பா சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை நீ கேவலமான ஒரு கண்ணோட பார்த்துட்டானாலே நீ அவகிட்ட விபச்சாரம் செஞ்சாயிட்டுன்ற. நீ தனியாக நீ எதையும் பண்ணி அவளை கூட்டு போக தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. அவளை இச்சையாக ஒரு பார்வை பார்த்தாலே அவங்களோட எதிர்த்தில் விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு பல பைபிள் அழகாக ஒரு வசனம் இருக்குது. மத்தேயுல கண்ணானது தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்.
பயலுங்க கண்கள், அத்தனை கண்களும் சாத்தான் இன்னைக்கு குருடாக்கி வைத்திருக்கிறான். ட்ரூலி மேட்லி ஃப்ரெண்ட்ஸு, மற்றபடியான ஆபாச இணையதளங்கள் தன் அங்கங்களை விற்று போடுகிற விபச்சார வேசித்தன ஆவியுடையவர்களாக எல்லாம் தேவையில்லாத களியாட்டத்தோடும் தேவையில்லாத ஒரு இதோடும் இருக்கிற வாலிபர்களாக பிசாசவர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ ஏராளமான காதல் என்ற பேரில் கண்டதெல்லாம் உலகத்துக்கு பிசாசு கொண்டு வந்து இதுதான் காதல், நீ அவள் ஏற்றுக்கலையா, ட்ரெயினில் விழுந்து மறிச்சுடு, அவள் இது பண்ணலையா, அவள் ஒத்துக்கலையா, கையை அறுத்து செத்துரு, நீ அவன் காதலுக்கு இல்லையா அவனை, நீ மறிச்சு போயிடு, செத்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாவுதாங்க, இல்லை ஆக்சிடியோ இல்லை ஏதாவது செஞ்சு அவளை கொலை செய்கிறாங்க. இதை தவிர இந்த வாலிபர்களுக்கு இந்த காதல் என்ற பேரில் இந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், களியாட்டங்கள், வீணான இதுகள் சொல்லுகிறது. பைபிள் தீமைத்தையும் 2 தீமைத்தையும் இந்த புத்தகம் அன்றையும் வாலிபத்தை இச்சைக்கு விலகி ஓடு, வாலிப இச்சைக்கு விலகி ஓடுகிறது. நாம் யோசேப்பை போல நம்ம இருக்கணும். யோசேப்பு அன்னைக்கு அவ்வளோ அழைச்ச போதும் அவன் பாவத்தை விட்டு ஓடி தேவனுக்கு பயந்தவனாக தேவ சமூகத்தில் வந்தான். தேவனுக்கு பயந்தவனால அவன் கிடைத்த உயர்வுகளை நம்ம பார்க்க முடியும். அவனை ராஜாவாக தேவன் கொண்டு அழகு பார்த்தார். யோசேப்பு நல்ல ஒரு இதில் வைத்தார். அதே போல் நீ வாலிபர்களும் இந்த இச்சைகளுக்கு விலகி ஓடுவீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உண்மையான அன்புன்ற பேரில் மாயையானவனை பின்பற்றி வரீங்க. காதல் என்ன? இயேசுவானவர் யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொல்லி எவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டான வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படியாப்பட்ட அன்பு தான் உண்மையான லவ். கல்வாரி சிலுவையில் கொல்கோதா மலையில் கடைசி ரத்தம் சொட்ட சொட்ட போகிற வரையிலும் வாரினால் அடிக்கப்பட்டு முள் கிரீட கண்ணை கிழிக்கிறது ஒரு பக்கம், வாரினால் அடிக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்படுகிறது, ஆணிகள் நீண்ட ஆணிகளால தன் கரங்களினால குத்தி கரங்கள் காயப்படுகிறது. இவ்வளோ போராடி கடைசி ரத்தம் மட்டும் நம்மளுக்கு விட்டு நம்மளுக்காக ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அதை விட ஒரு சிறந்த லவ் எதுவுமே முடியாது. இன்னைக்கு காதலில் செத்துருவேன், கை கிழிச்சுக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன், காலையில் நீ என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் காலையில் சாப்பிட்டுவிட்டு நல்லா தான் அடுத்த பையனையோ இல்லை அடுத்த பொண்ணையோ பார்த்துட்டு நல்லா தான் சுற்றுறாங்க. இவன் தான் அங்கே வீட்டில் கிடந்து அழுது கிடக்கான். அந்த பொண்ணும் அந்த பையனும் வேறு பையனும் வேறு பொண்ணையை பார்த்துட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் அவங்களை நினச்சி சாவுறது, மறிக்கிறது, ஏதோ ஒரு பொண்ணுக்காக சாவுறது. அதுவும் நிரந்தரமான ஒரு பொண்ணு இல்லை, நிரந்தரமான ஒரு உறவு இல்லை. உடனே செத்துருவேன் உடனே செத்துடணும் உங்களுக்கு அப்படி சொன்னாங்க. ஒரு நாள் செத்த மாதிரி கிடையாது. ஒன்று அவங்க அந்த பொண்ணை சாவடிச்சிருப்பாங்க, இல்லை அந்த பையனை இன்னொரு ஆளை விட்டு அடித்து கொண்டு காலி பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்துருக்குமே தவிர ஒரு நாள் அவங்க செத்த மாதிரியும் கிடையாது, சாகவும் மாட்டாங்க. அடுத்தவனை சாவடிக்காமல் இவங்க போக மாட்டாங்க. அதை பரிசுத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் கடைசி பரியந்த மாதிரி நமக்காக ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்துகிறார். அதை விட மேன்மையான ஒரு காதலை உலகத்தில் நீ எங்கே தேடினாலும் நீ கிடைக்க முடியாது. நீங்கள் ஐ லவ் யூ என்று சொன்னால் திருப்பியும் நம்மளுக்கு சொல்ல ஆள் இல்லையேன்னு இந்த பிப்ரவரி 14 எத்தனையோ பேர் எங்கிருப்பீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆவியுடையவனாய் ஊழியக்காரனாக சொல்கிறேன். இந்த பிப்ரவரி 14 எனக்கு ஒரு காதல் இல்லையே, எனக்கு ஒரு காதலன் இல்லையே சொல்லுகிறேன். ஆண்டவர் உனக்கு எல்லாமா இருக்கிறார். அவர் உனக்கு ஜீவனை கொடுத்துக்கிறார். இதை விட உனக்கு யாரும் ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் சொந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார். நீ ஐ லவ் யூ இசப்பான்னு சொல்லிப்பார். உடனே ஆண்டவர்கிட்ட லவ் யூ டூமா, உனக்காக நான் இருக்கிறமான்னு வரும். பயப்படாதே அப்படின்ற வார்த்தை மட்டும் பைபிளில் 365 இடத்துல வருது. வருடத்தில் 365 நாட்கள். 365 நாட்களையும் நம்ம ஆண்டவர் பயப்படாதே நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி தேர்த்தி கொண்டே இருக்கிறார். யாரால அப்படி கூட? தேவனால மட்டும்தான் கூட. கடைசி ரத்தமையும் வெடிய சொட்ட சொட்ட இறந்து இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார் தேவனால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வயசுல அம்மா அப்பா இருந்தாலும் ஏதோ இன்னொரு துணை தேவைப்படுது, இன்னொரு அன்புக்காக ஏங்குறீங்கன்னா அந்த அன்பை நீங்கள் இயேசுக்கிட்ட காட்டினா ஒரு நாள் வாலிப பெண் பிள்ளைகளும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க என்று கண்டிப்பாக தேவனுடைய ஆவியும் உள்ளவனாக
சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு மண்ணை ஒப்புரவாய் இசப்பான இந்த மாதிரி லவ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நடக்கலை. யாரை லவ் பண்ணுறதுன்னு தெரியல, நடக்கலை, எல்லாம் மாயை. இசப்பான அதை விட்டுறேன் சப்பா. நீங்கள் நேசிக்கிறீங்க, எனக்கு ரத்தத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, உங்க நேசிக்கிறீங்க சப்பா. ஐ லவ் யூ ஆண்டவரே, ஆண்டவரையுமே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டதுக்காக சொல்லி ஆண்டவர் கூட நின்று பாருங்க. ஆண்டவர் நேசிச்சு பாருங்க, உடனே உங்களுக்கு ரிப்ளை வரும். மகளே நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. கடைசி பரியந்தமை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு எது இருந்தாலும் கர்த்தர் நின்று அவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு சத்துருவின் தொல்லை எது இருந்தாலும் கர்த்தர் நின்று உங்களோட உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். வாலிப பிள்ளைங்க, அதனால இந்த வயதில் எல்லா வாலிப இச்சைகளுக்கும் டேட்டிங் ஆப்களுக்கும் இப்போ புதுசாக ஒன்று கிளம்பிக்குது, கேய் டேட்டிங் ஆப்பான். உங்கள் சுற்று வட்டாரத்தில் 1 கிலோமீட்டரில் கேய் டேட்டிங் ஆப்பான். அது ஒரு புது விதமான ஒரு பொருளி ஒரு இது கிளம்பி கேட்டால் அவங்களும் நாங்களும் லவ் தானே பண்ணுறோம், யாருக்கு என்ன தொல்லையாக்குறோம், யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாததான் எங்களுக்கு வந்து பரிசுத்தமாக இந்த பாவம் இல்லாத காரியமா. இதை வந்து சரீரத்தை தீட்டு படிக்கிறது ஒரு நிச்சயிக்க பண்ணிட்டு எங்களுக்கு பாவம் கிடையாதான். நாங்கள் யார் சோத்துல மண்ணள்ளி போட்டு யாருக்கு எடுத்தோம், நாங்கள் பாட்டு தனியாக தானே இருக்கோம். இவங்களுக்கு சோத்தில் மண்ணள்ளி போகிறதும் அடுத்தவங்க குடி கொலை பண்ணி இதுதான் பாவமா, இதெல்லாம் பாவம் கிடையாதான், இதெல்லாம் நாங்கள் எங்கள் விருப்பம் அப்படின்றாங்க. எல்லாம் ஓரின சேர்க்கை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழியப்பட வேண்டும். வாலிபர்களே இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கும். எல்லா டேட்டிங் வெப்சைடும், ஒரு வேலை இன்னைக்கு டேட்டிங் வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொண்ணுக்காக ரீப்ளே வரலன்னு ஏங்கிங்கன்னா, இயேசுவே எனக்கு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லுங்க. இயேசப்பாட்ட வந்து ஒரு ரீப்ளே வரும், மகளே நான் உன்னை நேசிக்கிறேன், மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ரீப்ளே வரும். ஒரு மகள் வேணுமா, உனக்கு ஒரு மகன் வேணுமா, உனக்கு துணை வேணுமா, பொறுத்திருங்க. ஆதாமுக்கு பொண்ணு கொடுத்த தேவன், ஆதாமுக்கு அவன் சரீரத்தின் இலா எலும்பை எடுத்து ஒரு மகளை கொடுத்த தேவனுக்கு உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க அவரால் கொடு. ஏற்ற காலம் வரும், தீவிரமாய் அதை நடப்பிப்பார். கர்த்தருடைய தீவிரமாய் உங்களுக்கு கொடுப்பார். என்னை கொடுத்த தேவன் இவைகளெல்லாம் அல்லாதிருப்பது எப்படி, சொந்த குமாரனை கொடுத்த தேவன் இவைகளெல்லாம் அல்லாதிருப்பது எப்படி வேதம் சொல்கிறது. கொஞ்ச நாள் கர்த்தருக்காக காத்திருங்க. காத்திருப்பது வந்து இருதயத்தை ரொம்ப கடினமாகிற மாதிரி ரொம்ப வேதனைப்படுத்தும் தான். அந்த விரும்பினது வரும்போது ஜீவ விருத்தம் போல இருக்கும். ஒரு வேலை உங்களுக்கு துணை வேணுமா, ஒரு வேளை கல்யாணம் ஆசை வந்துச்சா, இயேசப்பாட்ட சொல்லுங்க, இயேசப்பா வந்துச்சு கரெக்டாக அந்த பர்ஃபெக்டான டைமில் ஏன் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நல்ல உறவை, ஒரு நல்ல மகனை கர்த்தர் உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு கிஃப்டாக கண்டிப்பாக என் தேவன் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். கண்டிப்பாக விசுவாசங்க, தேவன் கண்டிப்பாக உங்கள் மேலே பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். சாக்கடையில் விழுவதோ கண்டதை தின்பதோ பன்னிங்களுக்கு சரியாப்படும். நான் அந்த பன்னியை பார்த்துட்டு அதே மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆட்டுக்குட்டிங்களுக்கு இது ஆகாது. இன்னைக்கு தேவன் உங்களை எச்சரிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு வேலை எந்த யாருன்னா ரீப்ளேக்காக காத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ரீப்ளே வரல, நான் மறிச்சு போயிடுறேன், இந்த ரீப்ளே வரல மண்ணை முடிஞ்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நான் ஜீவனை தந்தேன், உனக்கு நான் ஒரு துணையை அருளாதிருப்பது எப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஏற்ற துணையை உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வார். அந்த நாள் வரும், உங்களுக்கு அந்நிய கண்கள் இல்லை, அந்த நாளை உங்கள் சொந்த கண்கள் கண்டு களி கூறும். விரும்பினது அன்னைக்கு நாள் வரும், ஜீவ விருட்சம் போல உங்களுக்கு இருக்கும். விரும்பினது வரும். அது வரையும் ஒரு வேளை உங்களுக்கு அப்படியாப்பட்ட உறவை நான் கல்யாண வயது இருந்துச்சு, ஆனால் எனக்கு அப்படியாப்பட்ட மகனையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ஏங்குறேன், அந்த மாதிரி ஒரு உறவுக்கு நான் ஏங்குறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கல்யாணம்னு ஆசைப்படுறேன், எனக்கு வயசு வந்துச்சு, என்ன பண்ண மாட்டேன்னாங்கண்ணா, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குது, மகன் அமைய மாட்டேங்குது, பையன் அமைய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேலை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிதா ஆஸ்தி மந்தஸ்தம் பிளாக்க சொத்தம் நல்ல மனைவி கத்தோட ஈவுன்னு வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் அந்த ஈவை பரமனாகி இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் அந்த ஈவை உங்களுக்கு அருள முடியுமே தவிர மனுஷனால தாய் தகப்பனால கூட அருள முடியாது, சொந்தக்காரனால அருள முடியாது, உற்றார் உறவினால நண்பரால் அந்த உறவை உங்களுக்கு எடுக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஆதாமுக்கு ஒரு துணை உண்டாக்கின தேவனால மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான மேட்சை உண்டாக்க முடியும். அது வரையும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் கண்டிப்பாக நல்ல ஒரு இதுவை தருவார். வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனமருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இன்னைக்கு போய் இயேசப்பா நான் பழைய பாவத்தை விட்டுறேன், மனம் திரும்புகிறேன்,
எந்த உறவும் இல்லை, எனக்கு எந்த உறவும் வேணாம், உங்கள் உறவு போட்டு ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவரே, உங்களை மாதிரி நான் வாழ ஆண்டவரே, நீங்கள் போது ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க, அவரோட கை கொடுங்க. அவரே ஒரு நாள் அந்த கையை பிடித்து கொள்வார். அவரே ஒரு நாள் நல்ல மகனையோ நல்ல மகளையோ உங்களுக்கு கரம் பிடித்து கொடுப்பார். கண்டிப்பாக தேவன் செய்து முடிப்பார். செய்து முடிக்கும் போது உங்களுக்கு சொப்பனம் காண்கிறது போல இருப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. சொப்பனம் காண்கிறது போல இருப்பீங்க. நேற்று சாவணன் முடிவெட்டோம், நேற்று ரயில்வே ட்ராக்ல பின்னோம், நேற்று கழுத்து அறுத்துக்கு பிளேடை கொண்டு கையில் வச்சுட்டு கிழிச்சுக்கணும், நேற்று அல்லது பாய்சன் குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்துக்குது. சொப்பனம் காண்கிற போல ஒரே நிமிடத்தில் உன் வாழ்க்கை துவக்கத்தை, உன் முடிவிலிருந்து ஒரு துவக்கத்தை கொடுத்து என் தேவன் உங்களை நிறுத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா வாலிப இச்சைகளுக்கும் விலகி ஓடும்படியாக வாலிப பெண் பிள்ளைகளை ஆண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேலையில் கரங்களில் ஆண்டவர்கிட்ட ஒப்பிடுவாய், அவர் கரங்களை கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை, பிரசங்கி சொல்கிறாங்க, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. உலகத்தில் இருக்கிற எல்லா சொந்தங்களும், எல்லா காதல் என்றவர்கள் எல்லாம் மாயை. உனக்கு பணம் இருந்தா, உனக்கு ஒரு நல்ல பைக் இருந்தா, நல்ல கார் வச்சுருந்தா, ஹாய் மேன் ஹவாரி, நல்ல கார் லவ் பண்ணுவேன், லவ் பண்ண உனக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் நல்ல காரில் வச்சுருக்கேன், இப்போ நான் லவ் பண்ணுறேன். அப்படியாப்பட்ட ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு உயர்வில் நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுத்து வரும் பொழுது, அப்படியாப்பட்ட ஒரு ஆள் உங்கள் உயர்வை பார்த்து நான் இன்னைக்கு உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னான். கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம வசதி இல்லை, நீ வசதி இன்றைக்கி இவ்வளோ ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏற்றுடாதீங்க. உங்களோட வசதியான இன்னொருத்த அது இந்த மென்டாலிட்டி உள்ள பெண்கள் உங்களோட வசதியான இன்னொரு வந்தால் கண்டிப்பாக அவங்க கூட போக மாட்டாங்கண்ணா. அநேக நிச்சயம் கண்டிப்பாக சரீர தேவைக்காகவும் பொருளாதார தேவைக்காக மற்றும் பழுகிறவர்கள் மரண முடிவு பண்ணி நிற்க மாட்டாங்க. வாழ்விலும் தாவிலும் உயர்விலும் உங்களோடு மரணம் குறிக்கும் வரை உங்களோடு இணைந்திருக்கிறவதான் உண்மையான உறவு, தேவன் தருகிற உன்னதமான அந்த உறவு. குணசாலியான இசையை தேடுகிறவன் யார்? அவர் மதிப்பு விளைவித்தது வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி குணசாலியான இசையை கண்டுபிடிக்கிறவனாய் நீங்கள் வாலிப ஆண் பிள்ளைகள் முக்கியமாக இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபித்துக் கொள்கிறேன். குணசாலியான புருஷனு கிரீடமா இருக்கிறாள். கண்டிப்பா உங்களுக்கு கிரீடமா உங்களையும் அழகுபடுத்தி உங்களையும் ராஜாவாக வைத்துக் கொண்ட அவளும் ராணியாக இருக்கிற நல்ல மகளை என் தேவன் கண்டிப்பாக இந்த வேலையில இயேசு கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனாய் அவருடைய ஊழியக்காரனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேலையில இப்போதே நீங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, இயேசுவே எனக்கு ரட்சிங்க, இந்த பாவத்தை விட்டு வெளியே வர செய்யுங்க இயேசப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கருத்தை பிடித்து அவர் வழி நடத்துவார். அவர் வழி நடத்தும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எண்ணி முடியாத பெரிய காரியத்தை, உங்களுக்கு அந்த வயசு வந்துச்சு, கல்யாணம் ஆகணும் வயசு வந்துச்சு, உங்களுக்கு ஒன்றா அந்த வயசு வரப்போய் ஆண்டவர் உங்களுக்கு நின்று எப்படி உங்களுக்கு பயங்கரமான உங்களுக்கு அநேக கண்கள் ஆச்சரியப்படமான உங்களுக்கு திருமணத்தை கத்த நடத்துகிறார் மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த தேவன் ஆச்சரியப்படும் விதமாக உங்களுக்கு நல்ல உயர்வை தந்து பொருளாதார தேவையிலையும் எல்லாத்துலேயும் உங்கள் தேவன் ஆசீர்வதித்து உங்களை செழிப்பாக்குவார். உங்களை பள்ளிக்கு பெருக பண்ணுவார். இந்த வேளையில் தேவனுடைய ஊழியக்காரனாக இப்போதே உங்கள் மேலே அந்த வல்லமை பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். எல்லா வாலிப பிள்ளைங்க மேலே தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா பொல்லாத சுத்தாவின் வல்லமைகள், எல்லா பெண்ணின் ஆவிகள், எல்லா விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், எல்லாம் கண்களை கெடுக்கிற இச்சையான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகள் விட்டு வெளியேறும்படியாக, வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகள் விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்போது வெளியேறட்டும். இப்போது இயேசுவின் நாமத்தினால் வாலிப பிள்ளைகளுக்காகவும் வாலிப ஆண் பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்கும் கரங்கள் வருது. வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஜெபிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சாவணுன்ற முடிவு மட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லவ் பண்ணியிருப்பீங்க, யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பீங்க. இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அவங்களோட முடிவுக்காக காத்திருப்பீங்க. ஆனால் அவங்க முடிவு சொல்லவில்லை. அவங்க எதிர்பார்த்த முடிவு வரலை அப்படின்னு ஏங்கி ரயில்வே ட்ராக்ல ஏதோ ஒரு இடத்துல தற்கொலை பண்ணி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரலான்னு
நினைக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வாழ்க்கை முடிவு கொண்டு வருகிறது நீ அல்ல, உன் வாழ்க்கை துவக்கி வைக்கிறான், ஓட்டத்தை துவக்கிறவன் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் சொல்கிறார். இப்போது முடிவுல முடியணும் செத்துன்னு நினைக்கிறேன். உன் முடிவுல கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்து உன் முடிவுல என் தேவன் இப்போ உனக்கு துவக்கத்தை கொடுப்பார். லாபா லாபா ஷாடா லாக்கு டாபா மா லாக்கா லாபா. இயேசுவின் நாமத்தினால சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியினால சொல்கிறேன், எல்லா தற்கொலை எண்ணங்களும் ஆவிகளும் நிர்மூலமாகட்டும், மனுஷீக வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். ரேமா லாபா மாலா காத்தா ராபா ஷாக்கா லாக்கா மாலா காபா குடா காபா. இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிபன் தன் வழியதுனால் சுத்தம் செய்வான். உங்களுடைய வசனத்தினால் காத்துக்கொள்வது, வசனத்தினால் காத்துக்கொள்ளுங்க, வசனத்தினாலே காத்துக்கொள்ள அனுதினமும் வேத வாசிப்பு, வசனத்தோடு ஜபத்தோடு, தேவையில்லாத சிந்தனைக்கும் தேவையில்லாத ஆட்ஸ்க்கும் தேவையில்லாத நண்பர்களோடும் விலகுங்க. தேவனோடு நடக்க பழகுங்க, தேவனோடு நடக்க பழகுங்க. உங்களுக்கு ஒரு வேலை வரும், உங்களுக்கு ஏற்ற நேரம் வரும். உங்களுக்கு என்ன ஐ லவ் யூன்னு சொல்லி உங்களோட அன்பாக இருக்கிற ஒரு உறவு வேணும். என் தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார். அவர் அந்த உறவு வரும்போது உயர்விலும் தாழ்விலும் மரணம் வந்து பிரிக்கும் வரை உனக்கு என்ன இருந்தாலும் அந்த உறவு உனக்கு நின்று உனக்கு உதவி செய்யும், உன்னோடு கூட இருக்கும், எல்லா கஷ்டத்துலையும் உன்னோடு கூட இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தை நீ கேட்ட அந்த வார்த்தை தானே, இந்த 3 வார்த்தை தானே நீங்கள் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறார். நீ போதுன்ற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்வை தரப்போறேன், உன் முடிவில் இன்னைக்கு நான் துவக்கத்தை கொடுக்க போறேன். நீ ஆண்டவர் சொல்கிறார், ரீபா லாபா மாலா காத்தா ராபா. இயேசுவின் நாமத்தால் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் வருவதாக, எல்லாம் மறித்து போகிறோம் என்று எல்லா தற்கொலை எண்ணங்களும் நிர்மூலமாகுவதாக. ஒருவேளை டேட்டிங் ஆப்பில் எல்லா டேட்டிங் ஆப்லேயும் தன்னுடைய இமெயில் ஐடி கொடுத்து ஏதாவது ஒரு பொண்ணு கிடைப்பான்னு ஏங்கிட்டு இன்னைக்கு சொல்லுகிற எல்லா மாயை விலகட்டும், எல்லா மாயை நீ பார்க்குற எல்லா மாயை இயேசுவின் நாமத்தில் மேலே இருக்கிற மாயை விலக. மாலா கரா மாலா கபாலா காத்து நாக்கா ரபூனா மாலா கரா துரா பாலா. இயேசுவின் நாமத்தினால் அக்கினி வருகிறது, அக்கினி வருகிறது. எல்லா செயினையும் பிரேக் பண்ண, எல்லா செயினையும் பிரேக் பண்ண. என் பிள்ளைங்க சாவக்கூடாது, சாவறதுக்காகவா நான் உண்டாக்கினேன், சாவறதுக்காக உண்டாக்கினேன். என் பிள்ளைங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து, உயர்ந்த பதவியும் உயர்ந்த வாழ்வையும் கொடுத்து, அழகு பார்க்கல்லவா நான் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், என் பிள்ளைகளை உண்டாக்கின தாயின் கருவில் தெரிந்து கொண்டவன். உன்னை அல்பாய்ச்சல் ரயில்வே ட்ராக்லையோ அல்ல கையை கிழித்து கொண்டோ இல்லை தூக்க மாட்டி சாவதுக்காக தேவன் ரத்தத்தை விட்டு மீட்டு கொண்டார். உன்னை சிங்காசனத்தில் உட்கார வச்சு உன்னை ராஜாவாக அலங்கரித்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் விட்டு உன்னை அழகு பார்க்கல்லவா என் தேவன் படைத்திருக்கிறார், அழகு பார்க்கல்லவா வைத்திருக்கிறார். சாகவா உங்களை ஆண்டவர் அழைத்தார், சாகவா அழைத்தார். சாவுன்னு பிசாசு சொல்வான், உனக்கு முடிவு அவ்வளோதான், அவனை நேசிக்க மாட்டான். என் தேவன் சொல்கிறார், மகனே வானத்தை போய் உண்டாக்குன நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு ஏற்ற காலம் வரும், நீ எதிர்பார்க்காத நல்ல உறவை நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ரீகா வாலா குடா காலா பாமாலா குடா பாலாபா ரேமா லா பாமாலா கரா பாமாலா கராபா ஷதா மாலா தலா குடாபா ரூமா லா குடா பாலாபா. காதலிக்கணும், வேலை கொண்டாடணும். யாராவது பொண்ணு கிடைக்க மாட்டாளா, ஏதாவது உறவு கிடைக்க மாட்டா, என்னத்தை இன்னைக்கு மாற்றிக்கோ. உனக்கு இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற நல்ல மகள், நீ அவளோடு மாத்திரம்தான் உனக்கு எந்த ஒரு பங்கும், அவளோட மாத்திரம்தான் உனக்கு உறவை, அவளோட மாத்திரம்தான் நீ உன்னோட அன்பை பகிர்ந்து கொள்ள. அந்த அன்பு மாத்திரம்தான் உனக்கு நிலைத்திருக்கும். வரு ஸ்ரீபௌ ரூபோ நீ ஸ்மாலா ஹந்து நா கபவுனா ஹந்து நா கல துடாபாலபா ரே மா லா மா லா கா லா பா லா பா. எல்லாம் மாயை பின்பற்றுகிறார், எல்லாம் மாயை கொண்டு வருகிறார். அசுத்தாவின் வல்லமை வெளியே வருகிறது. தற்கொலை ஆவிகள் வெளியே வருகிறது. ஒரு ராபா மாலா கராபா. இருதயம் உடைக்கப்பட்டுவதாக சர்வ வல்லமை உள்ள தேவனே, இருதயம் உடைக்கப்பட்டுவதாக. ரபா மாலா கராபா அல்லா குடாபாலா மா கராபா அல்லா கராபா ஷதா பாலா குடாபாலபா.
உனக்கு நடக்காது, உன்னால் முடியாது, உனக்கெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காது என்று ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்கு தாண்டா இந்த வாழ்க்கை. தேவனுடைய ஆவியினால கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தாண்டா இந்த வாழ்க்கை, உனக்கு தாண்டா இந்த வாழ்க்கை வச்சுக்க, உனக்கு தாண்டா இந்த ஆசீர்வாதம், உனக்கு தாண்டா இந்த மேன்மை. என்னுடைய பிள்ளை ராபா மால்லா கர்ரா காபா மால்லா கர்ராபா, என் ரத்தத்தினால மீட்டுக்கொண்ட என்னுடைய பிள்ளை ராபா ராபா. பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. ராபா லாபா லாது ராபா ஷாபா லாக்கு ராபா மால்லா கர்ராபா ரேமா லாபா லாபா லா கர்ராபா ரேமா லா மோஷாகா மா ஏகே தேவோ. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் இப்போது மன்னம் திரும்ப, கர்த்தருடைய வல்லமை மேலே வருகிறது. விடுவிக்கிற அபிஷேகம், விடுவிக்கிற வல்லமை வருகிறது. ரிசீவ் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ராமா லாகரா துடா மாலா மாகாபா லாஸ்குராபா ஷாகா மாலா கர்ராபா. இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மற்றும் விசுவாசம் எடுவோம் கையா இயேசுவின் நாமத்தினால. ஒரு பிள்ளைங்களோட ஜீவனை விடுவாங்க தொட முடியாது. கண்மலை அவரை பிள்ளைகள் தொட்டார். என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை தொட்ட முடியாது. இந்த பிப்ரவரி 14 இந்த காரியத்துக்காக ஏங்கி சாவர முடிவுக்கு போனீங்க. அடுத்த பர்சன் பாருங்க, உங்க வாழ்க்கை ஒரு ராமா லாபா ராமா லாக்கு டாபா லாபா எப்படி மாறிக்கிறது மட்டும் பாருங்க. மாறணும்னா இப்போதையும் கரத்தை இயேசு கிட்ட கொண்டு பிப்ரவரி 14 உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய லவ்வர், உங்களுடைய காதலன் நீ இயேசுவாதான் இருக்க முடியும். உங்கள் தகப்பனாக இயேசு கிறிஸ்துவாதான் உங்களுக்கு நிரந்தரமான காதலனாகும். உங்களை நேசிக்கிற ஒரே ஒரு தேவனாக, நேசிக்கிற ஒரே ஒருவர், ரத்தம் சிந்தவர், அவர் ஒருவர் மாத்திரம். உலகத்தில் ரத்தம் சிந்த காதலுக்காக சாவ போகிற எல்லாம் மாயை. உனக்காக மரித்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக. இன்னைக்கு உன் வாழ்க்கையை அவர் கையில் கொண்டு இப்போ கையை தூக்கி ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய வல்லமை தொட்டும் தற்கொலை எண்ணங்கள் மாறும். வீணான மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவர்கள் நீ காதலிப்பார்களா மாட்டார்களா என்று இயங்கிக்கிற அந்த எல்லாம் பிசாசு போடுகிற எல்லா விதைகள் பாவமானது கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொன்னது. பிசாசானவங்கள் மேலே இன்னைக்கு போட்டிருக்கிற அந்த விதை, அந்த பாவம் என்ற விதை, ஒரு நாள் அது பூரணப்பட்டு அது மரணத்தை உண்டாக்கும் என்று, உங்களை மரணத்தை பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என்று பிசாசு போட்ட அந்த விதை இப்போது இயேசுவின் நாமத்தில் விதை உங்களுக்கு எடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேலே பிசாசு போட்ட அந்த விதைகள் எடுக்கப்படுகிறது, பிடுங்கி எடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால பிசாசு போட்ட அந்த விதைகள், எல்லா விதைகள், பிசாசு உங்க மேல போட்ட அந்த விதைகள் அவன் சுய சிக்குண்டு தவிக்கிறான். பிசாசு விதையை போட்டுட்டு போயிட்டான். அதை மரம் செடியா தண்ணி ஊற்றி டெய்லி நம்ம தான் வளர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சொல்லுகிறேன், அந்த வேறு இயேசுவின் நாமத்தால் பிடுங்கப்படுகிறது. பிசாசு உங்க மேல போட்ட அந்த விதைகள் இயேசுவின் நாமத்தினால் பிடுங்கப்படுகிறது. ஷாதா லாத்துடா மாலா கராபா லாபுலா கமாலா ஷாதா மாலா யாத்துடா லாபா. கிறிஸ்தவ பெண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, கண்டதி லவ் பண்ற பிள்ளை கண்டதி செஞ்சு கல்யாணத்துக்கு முன்பாகவே தவறான உறவுல ஈடுபடுகிறது. கண்டதை தின்பதையும் சாக்கடையில் உள்ளுவதையும் பன்னிகளுக்கு ஆகலாம். ஆனால் அதை பார்த்து அதே மாதிரி சாக்கடையில் பரணும் என்ற எண்ணம் ஆட்டுக்குட்டிக்கு வரவே கூடாது. இன்னைக்கு பிசாசு உங்க மேல போட்டுக்கிற அந்த விதை, தற்கொலை பண்ணிக்கலான்ற அந்த பாவத்தை உண்டாக்குற அந்த விதை, ஒரு நாள் நீங்க பாவம் உங்கள் மேல இருக்கிற பாவம் பூர்ணப்பட்டு எங்களுக்கு மரணம் அடைவீர்கள். அவன் போட்ட விதை இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில உங்க மேல இருந்து பிடுங்கப்படுகிறது. மாலா காரா காமா லாபா ஷாகா லாமா காரா லாபா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.